மேக்கப் பண்ணிக்க முகம் வந்து தேர்வு செய்யலாம். யாருக்கு அப்படி போனோம் இப்போ எல்லாரும் நேச்சுரலை தான் விரும்புகிறோம். விவடத்துக்கு போட்டாலே அது நல்ல பிரைட்டாக காட்டும். ஆனால் ஆக்களை பிரைட்டாக காட்டும். போட்டால் உங்களோட மேக்கப்பை மட்டும் காட்டும். ஆக்களை இருக்காது வழி இல்லை. இங்கே சொல்லுவாங்க தேன்பட்ட தலைநடைகள் செல்ஃபோனே தேவை. கன்சிலர் வந்து எப்பவும் கண்ணுக்கு கீழே ஃபவுண்டேஷன் போடுங்க. எனது பெயர் திருமதி ரச்சனா ரஞ்சன். நான் சுவிஸில் தங்கா அழகு நிலையம் நடத்தி வருகிறேன். பிறந்தது இலங்கை தான். நான் 2018ஆம் ஆண்டில் இருந்து இன்று வரைக்கும் எங்கள நாட்டில் கூடிய பணம் செலுத்தி அழகுக்கலை கற்பிக்க முடியாத பிள்ளைகளுக்கு, ஆர்வமுள்ள பிள்ளைகளுக்கு நான் 2018ஆம் ஆண்டிலிருந்து இந்த வரைக்கும் செய்து கொண்டு வரேன். எனது நோக்கம் என்னென்றால், எனது கலை என்னோட நின்றுவிடக்கூடாது. எனக்கு தெரிந்த அனைத்தையும் என் போல மற்ற பிள்ளைகளும் கற்று அந்த தொழிலில் முன்னேறி கொண்டு வரணும் என்றதான் எனது நோக்கம். ஏன்னா எல்லா பிள்ளைகளுமே ஒவ்வொரு துறை சார்ந்த திறமையோடு இருக்கிறார்கள். இந்த அழகுக்கலை ஒன்றில் ஆர்வம் உள்ள பிள்ளைகளுக்கு போதிய அளவு பணம் கட்டி, அதாவது கூடுதலான பணம் கட்டி படிக்க இல்லாத சூழ்நிலையான பிள்ளைகளுக்கு நான் இலவசமாக பிள்ளைகளுக்கு கல்வி கற்றுக்கொண்டு வரேன். எனக்கு தெரிஞ்ச அனைத்தையும் என்ன மாதிரி அவர்களை வளர்க்கணும் என்றதான் எனது நோக்கம். அதனாடி இன்றைக்கு 55 பிள்ளைகள் வந்தார்கள். 55 பேருக்கும் படிப்பித்திருக்கிறேன். எனக்கு அதை விட்டு மன நிறைவாக இருக்குது. ஏனென்றால் அவர்கள் ஒவ்வொருத்தரும் நிறைவாக சொல்லிட்டு செல்வதை விட்டு எனக்கு நல்ல நிறைவாக இருக்கிறது. இது போன்ற பிள்ளைகளுக்கு ஆர்வமுள்ள பிள்ளைகள் அப்படி இருந்தால் அழகுக்கலை தாங்கள் கற்க வேண்டும் என்று சொன்னால் என்னோட தொடர்பும் கொள்ளலாம். அந்த பிள்ளைகளுக்கு நான் உந்து சக்தியாக இருப்பேன். ஏனென்றால் என்னோட இந்த கலை நின்று விடக்கூடாது. எனக்கு தெரிந்த அனைத்தையும் என்ன மாதிரி பல பேரை வளர்க்கணும் என்றாதான் எனது நோக்கம், எனது இலக்கும். ஆனால் இன்று இந்த வகுப்பு நல்லபடியாக முடிந்துள்ளது. சந்தோஷமாக இருக்குது. நான் பூரணமாக கற்பித்திருக்கிறேன், நிறைவு அடைந்திருக்கிறார்கள் என்றாதான் எனக்கு சந்தோஷமாக இருக்குது. இந்த வகுப்பினை ஒழுங்குபடுத்தி தந்த காலேஜ் ஆஃப் பன்னி சரஸ்வதிக்கும் எங்கள் நிறுவனத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியினை இந்த நிலையில் தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றும் பெண்ணுக்கு உதவியாக இருந்த எல்லாருக்குமே மிக்க நன்றிகள். நன்றி. அந்த வளையத்துக்கு எல்லாம் போகிற மாதிரி எல்லாம் அதனால எல்லாம் குறைப்பு கண்ணுக்கு கீழே போடுறதும் அவ்வளோ நல்லது. அடுத்தது ஃபவுண்டேஷன் வளையடியில் இப்போ நம்ம டார்க் லிப்ஸ் இருக்காங்க, என்ன மாதிரி எல்லாம் இங்கே இதில் மாதிரி ஃபவுண்டேஷன் கொஞ்சம் அந்த லைனுக்கு போட்டால் தான் நீங்கள் லிப்ஸ்டிக் போடுறீங்க, அது வித்தியாசமாக தெரியாது. அந்த கருப்பு வளையம் தெரியுது. அதனால ஃபவுண்டேஷன் கொஞ்சம் அந்த லிப்ஸுக்கு மேலாக போட்டால் தான் சரியாக. அப்ப நான் இப்ப இதுக்கப்புறம் எனக்கு நீங்க போட்டு விடுறீங்க. ஓகேயா? நீங்க கேள்வி கேட்டா தானே எங்களுக்கு விட வேணும். நீங்க கேள்வி காட்டி எங்களுக்கு என்னதை நாங்கள் போடுறது எல்லா தேவைன்னு சொல்லலாம், சொல்லலாம். உங்களுக்கு என்ன தேவை? அப்ப நீங்க கேள்வி கேட்கணும். ஒரே பிரைமர் தான் இங்கே தான் இங்கே நோக்கி எனக்கு தெரியும். இங்கே ஜனங்களுக்கு வேணுமா கொடுப்பாங்க. இங்கே கிரைலோன் இருக்குது, சைனீஸ் இருக்குது, சிஏ என்னன்னு சொல்லுங்கள் சைனீஸ் தான். அது ஒவ்வொரு மீடியம் சைஸுக்கும் தேனானாக்கிறது கொஞ்சம் சூப்பர். ஒரு ஃபவுண்டேஷனே அது போகும். கிரைலோன் வேணும். நீங்கள் பேர் என்னென்ன போட்டு இருக்கிறது இதில் தான் நாங்கள் வச்சுருக்கோம்.
ஏதாவது டவுட்டுன்னா கேளுங்க சொல்லுங்கம்மா. உங்களோட க்ரீம் போடுங்க, சேர்ந்து ப்ரைமர் போடுங்க, சேர்ந்து கலர் கரெக்டர் போடுங்க, பிறகு ஃபவுண்டேஷன் போடுங்க. கன்சிலர் வந்து எப்பவும் கண்ணுக்கு கீழே ஃபவுண்டேஷன் போடுங்க. இதில் இதுக்கு கீழே ஃபவுண்டேஷனும் இதுக்கு கன்சிலரும் போடுங்க எப்பவும். ஏன்னா எப்பவும் மேக்கப் பண்ணும்போது நாங்கள் இப்படியான கதையெல்லாம் வச்சுருக்க கூடாது. கொஞ்சம் அதை கொஞ்சம் சரிவாக இருக்கும். ஏன்னா இருந்தாக்கா நாளைக்கு ஈஸியாகிடும். ஃபேஸ் செய்த மேட்டர் அங்கால பெரிய மேட்டரு அதை நீட்டாக அழகாக செய்யணும். அதுக்காக நீங்கள் ஒரு பிரைடலுக்கு 4 மணிக்காலெல்லாம் தேவையில்லை. 1.5 மணி நேரம் வடிவாக காணணும். முகம் செய்து தலை செய்து சாரி கட்டி நகையால் போட்டு கொண்டைக்கு பூ வச்சு எல்லாம் செய்ய 1.5 மணிக்காலம் உங்களுக்கு தேவையே. 4 மணிக்காலம் 5 மணிக்காலம் தேவையே. 3 மணிக்காலம் அம்மாவுக்கு செய்து 2 பிளவர்களுக்கும் செய்து பிள்ளைக்கும் செய்து பிறகு ஒரு 1/2 மணிக்காலம் காணும். 1.5 வரை 2 மணிக்காலம் இவ்வளோ பேருக்கு உங்களுக்கு செய்ய காணும். அதுக்கு பிறகு 2 மணிக்காலம் காணும் ஒரு 5-6 பேருக்கு நீங்கள் மேக்கப் பண்ணுங்க. அது சிம்பிள் மேக்கப் தானே டைப் பண்ணி விட காணும். அப்போ அவ்வளோ பேர் வருமானத்தை எடுத்துக்காரங்களுக்கு அவங்களுக்கு அவ்வளோ இருக்குன்னா அப்புறம் சாரி கொடுக்கணும், ப்ளீஸ் கொடுக்கணும், எல்லாமே இந்த கட்டாயம் இதை நல்லபடியாக கொண்டு எழுதியிருக்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. சிலவங்க தெரியும், சிலவங்க தெரியும் வேணுங்கிறாங்க. பார்ப்போமே என்ன ஃபேஷியல் முக்கிய கட்டாயம். இதுலேயே நீங்கள் ஃபேஷியல் செய்யலாம். செய்வீங்கன்னா அதுலேயே ஒரு சொல்லுவாங்க செய்வீங்க என்ன ஃபேஷியல் சரியான ஈஸி. கன்சிலர், ஸ்க்ரப், ஸ்டீம் பண்ணணும், பிளாக் அண்ட் ஒயிட் வந்து போகணும், என்ன மசாஜ் க்ரீம் போடணும். அங்கால டைப் போடலாம். இல்லைன்னா ஃபேஸ் மாஸ்க் பீல் ஆஃப் மாஸ்க் போடலாம். ஏன்னா அதுக்கு எல்லாமே இருக்குது. ஏன்னா ஸ்க்ரப் பண்ணி வாழைப்பழம் காணும், தக்காளி காணும், அவக்காரம் முட்டை போட்டு இது பண்ணினா ஃபேஸ் பேக் போடலாம். என்ன கிளென்சருக்கு மாறாளவில் முட்டை அமர்த்தி விட்டீங்கன்னா தண்ணி வரும் கிளென்ஸ் பண்ணலாம். இல்லைன்னா கற்றாழை எல்லே தேங்காய் எண்ணெய் கிடக்கு தானே. கற்றாழை எல்லை நீங்கள் டைரெக்டாக போடக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு சில நேரம் ஒத்துக்கொள்ளாட்டி உங்களோட ஸ்கின்னில் வந்து கருப்பு படணும். அப்போ நீங்கள் ஏதாவது ஒரு பாதாம் ஆயிலா இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் ஏதாவது ஒன்று சேர்த்துட்டு நீங்கள் போடலாம். ஃபவுண்டேஷனை விட 2 கலர் லைட்டாக தான் போகணும். அப்போ கன்சீலரை இப்படி ஒன்று லைட்டாக இருக்கணும், ஒன்று கொஞ்சம் டார்க்காக இருக்கணும். லைட்டானது ஆஃப்லேயே 40 டிசைன் போட்டுட்டு 4 கொஞ்சம் டார்க்காக ஒரு ஸ்கின் டோன் மட்டும் லைட்டாக ஃபவுண்டேஷனோட போகணும். அதை அப்புறம் காய வைக்கணும். அந்த டீயை விட்டுட்டு லிப்ஸை செஞ்சுட்டு மஸ்காராவை செஞ்சுட்டு எல்லாம் செஞ்சால் தான் அதை பிறகு பிளெண்ட் பண்ணி எடுக்கணும். ஏன்னா நேச்சுரலாகவே அந்த ஸ்கின் இதில் விட கண்ணுக்குள்ளே தான் லைட்டராக போகணும். ஸ்கின் காய விடுறதுனா ஏன்னா கன்சீலர் நார்மலாகவே அதோட இருக்கிற இதோட ஸ்கின் டோனோட உண்டாகும். அதனால அதை விட்டுட்டு நீங்கள் பிளெண்ட் பண்ணால் தான் அது கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கும். நல்லது ஆக வெள்ளையாக அடிக்கிற மாதிரி இருக்கும். மேக்கப்புக்கும் ஒரு ஃபங்க்ஷன் இருந்தால் லேட்டாகிறதுக்கு காரணம் மேக்கப் வாங்க சரி. கடைசியில் 6 வாரம் வாங்க சொல்கிறேன். ஆனால் என்ன சோனிக்கு வாங்கல வீடியோ வாங்க போடுறாங்க இல்லை சாப்பாடு ஏதாவது வரும். ஆனால் கடைசியில் முடிக்கிறது மேக்கப் ஆகணும். கடவுளே இதுவரை மக்களுக்கு எந்த ஒரு இடத்துல தரல. நாங்கள் போகாத நாடுன்னா நியூசிலாந்துக்கும் டென்மார்க்கும் மட்டும்தான். மேக்கப்புக்கு போகாத நாடுன்னா மீதி சகல நாடும் போய் வந்து நியூசிலாந்து காரணத்து மேக்கப் பண்ணினாங்க. இந்தியாவில் நியூசிலாந்துக்கு போகணும். அந்த 2 நாடும் தான் நீங்கள் நாங்கள் மேக்கப் பண்ணி போகாத நாடுகள் தான்.
ஆனா இதுவரை மக்களால மேக்கப் லேட் ஆயிட்டது எந்த ஒரு இதுவும் இல்லை. அப்ப நாங்கள் நீட்டா செய்யணும். ஏதாவது டவுட் இருந்தா உடனே கேளும் சொல்லுவாங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இல்லை அது கடைசி ஏன் சாப்பாடு பண்ணுறது சாப்பிட்ற சாப்பிட்றேன் எடுப்போம் ஏன் சாப்பிட்றேன் எது பேசாமல் யார் சாப்பிட்றேன் லிப்ஸ்டிக் வந்து நீங்கள் தேர்வு செய்யலாம். யாருக்கு அப்படி போடணும். இப்போ எல்லாரும் நேச்சுரலை தான் விரும்புகிறோம். ஏன்னா தெரியாமல் இருக்கணும். சில பேர் டாக்காக வேணும், சில பேர் சிவப்பாக வேணும். நீங்கள் அதுக்கு நீங்கள் லிப்ஸ்டிக்கை தேர்வு செய்யலாம். ஆனால் நீங்கள் சொல்லலாம் உங்களோட முகத்துக்கு உங்களோட உடுப்புக்கு இதுதான் நல்லா இருக்கும், இப்படி போட்டால் நல்லா இருக்கும், உங்களோட அபிப்பிராயத்தை சொல்லலாம். ஆனால் அவங்கள விருப்பம் வந்து இருக்குதானே. அப்போ அவங்களோட விருப்பத்துக்கு தான் நாங்கள் செய்வோம். ஏனென்றால் அவங்க ஃபங்க்ஷனில் வந்து ஈஸியாக நிற்போம். காசு செலவு செய்து ஃபங்க்ஷன் செய்கிறாங்க, மேக்கப்புக்கு காசு தராங்க, சொன்னால் அவங்க கேட்டது நாங்கள் போட்டு ஆனால் சொல்லலாம். நாங்கள் இப்படி செஞ்சால் தான் நீங்கள் முகத்துக்கு பதினோடு சொல்லலாம். மற்றபடி அதை கேட்டால் நீங்கள் சப் செய்யணும். சிலரை கேட்கணும் கைக்கு போடணும். ஏன்னா கருப்பாக இருக்கும் முகம் வெளிப்பாடு கைக்கு கருப்பாக இருக்குங்க. அடிக்கு போட்டு கடை இருக்கிறதா பரவாயில்ல. அப்படி வேறு ஃபவுண்டேஷன் போட்டுட்டு அழுத்தி விட்டீங்கன்னா அப்படியே போடும் ஒன்றும் தெரியும். ஆனால் அதில் நேரம் அவைக்கு முடி இருக்குமானா நீங்கள் போடலாம். என்ன மேலே நீங்கள் தெரியும். ஆனால் நீங்கள் மேக்கப் பண்ணிக்க முகம் வந்து அந்த ரை மாதிரி இருக்கக்கூடாது, காஞ்ச சர்வம் மாதிரி இருக்கக்கூடாது, க்ளோவாக இருக்கும். சரி, அப்படி இருந்தால் ஒரு மத்தாக இருந்தாலும் அதுக்கு ஒரு மத்துக்கு ஒரு வழி இருக்கும். சில நீங்கள் ஃபவுண்டேஷனை புள்ளியாக தேர்வு செய்து இல்லையோட ப்ரைமரை புள்ளியாக தேர்வு செய்தீங்க என்றால் அந்த கருமையை பண்ணணும். அதில் நீங்கள் கவனமாக இருக்கும். சப்பையானாக்களுக்கு கூடானாக்களுக்கு சப்பையாக்கலாம். பாக்கி நீங்கள் ஒரு பக்கம் போட்டு இழுத்து விட்டீங்கன்னா அழகாக வரும். சரியா, அது கவனமாக இருக்கணும். இப்போ இவடம் லைட்டாக இருக்கும். ரெண்டாத்தான் முகத்தை எடுத்து காட்டாயிடும். எடுத்து காட்டும் முகத்தை ப்ரைடல் ஃபேஸ் பேசுகிறதோ மற்றது வந்து போட்டால் உடனே க்ளோவாக காட்டாது, மாற்றாக இருக்கும். சரியா, நாங்கள் இதுக்கு மட்டும்தான் பவுடர் போடுறோம். கேட் போடுறோம், லூஸ் பவுடர் போடுறோம். சரியா, நீங்கள் ஒன்றை முடிவெடுப்போம். இப்போ பிள்ளைங்க ஸ்கின் கலருக்கு ஃபவுண்டேஷன் போட போறீங்களா இல்லையா? ஸ்கின்னை விட சில பேர் விழிப்பா தெரியணும் கேட்பீங்க. ஏன்னா விழிப்பா தெரியணும் ஆட்களுக்கு நீங்கள் என்ன செய்யலாம்னா ஸ்கின் கலரை போட்டுட்டு இங்கேயும் லைட் கலர் ஃபவுண்டேஷனை போட்டு விடலாம். போட்டு விட்டீங்களேன்னு சொன்னால் முகம் நல்ல பிரைட்டாக காணும். ஃபுல்லாக தான் முகத்தை வெளியே அடிக்கணும் இல்லையா? விவடத்துக்கு போட்டாலே அது நல்ல பிரைட்டாக காட்டும். நீங்கள் ஃபவுண்டேஷன் போட்டு இருக்கிறீங்களே அது தெரியாமல் போட்டோ தெரியும். உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து பார்க்க உங்களுக்கு தெரியும் முகம் எப்படி இருக்குது. சதோ போடேன்னா கவனமாக இருக்கணும். முதலே நீங்கள் டிசைட் பண்ணணும். ஒரு கலர் போட போறீங்களா, டபுள் கலர் போட போறீங்க. சாரி டபுள் கலர் தான் வேணும், என்ன கூடுதலாம். இப்போ ஒன் கலரும் தான் இருக்குது. என்ன அப்படி என்றால் நீங்கள் டபுள் கலர் போட்டால் தான் அந்த ஒரு அந்த இந்த பச்சை சாரிக்கு நாங்கள் ஒன்று இந்த பச்சையை போடலாம்.
இந்த இது ப்ளூவா பீகோ ப்ளூ இதுக்கு இந்த கலரை நீங்க போடலாம். என்ன செய்யும்? ஆக்கள் பேச வந்து கருப்பா அட்டி சரியா? அப்ப என்ன செய்யலாம்னா இதுக்கு முதல்ல அந்த ஆருக்கு கட்ட போறவங்கிற முகத்தை பார்க்கும். ஃபவுண்டேஷனை போட்டு முடிய நீங்க இதுல டிசைட் பண்ணலாம் இதுல என்ன கலர் போடலாம். என்ன இந்த பீகோ ப்ளூ சரியோ? ஆனா நீங்கள் இது வந்து ஷைன் பண்ணுற கலர். இது வந்து ஷைனிங் இல்லை. எப்பவும் ஷைனிங் இல்லாததான் ஃபுல்லாக போடணும் சரியா? என்ன பொம்மனாக இருக்கணும் ஃபேஸுக்கு போட்டுட்டு இந்த கலரை சாதுவாக்கு எடுத்து அதுக்கு மேலே சாதுவா இப்படி டச் பண்ண வரும். டச் பண்ணினீங்கன்னா அந்த கலருங்க சாதுவா அடிக்கும். ஆனால் ஆக்களை பிரைட்டாக காட்டும். இதையே ஃபுல்லாக போட்டா உன மேக்கப்பை மட்டும் காட்டாது. ஆக்களை இருக்கா காட்டும். வடிவும் இருக்கா சரியா? ஃபேஸுக்கு நீங்கள் டிசைன் பண்ணுற சகல் அதுவே முக்கியம். எப்பவும் நீங்கள் டபுள் கலர் போடுறது அப்படி ஒரு கலர் போட போறீங்கன்னா இந்த இப்படியான கலர்கள்லாம் ஒரு கலர் போடலாம். இப்படியான கலர்கள்ல ஒரு கலர் போட்டுட்டு இந்த கோல்டில் இல்லை ஒயிட்டில் இல்லைன்னு நான் சாரியில் போட பர்பிள்னா இதை இங்கால போடலாம். இல்லைன்னு சொன்னால் ஒரு கருப்பும் டார்க்கும் சேர்ந்ததுதான் இப்படி போடலாம். இப்படி போட உங்களுக்கு அழகாக இருக்கும். ஆனால் எது போடணும்? இந்த கீழ் கலரை டிசைட் பண்ணிட்டு தான் இது போடணும். இது எப்பவும் கரையால் போடுறது நல்லது. உள்ளுக்கு போடாமல் பின்பக்கம் போட்டால் அழகாக இருக்கும். சரி ஆயிஷா இங்கெல்லாம் போட்டு கொண்டு கேட்க சாதுவா டச் பண்ணிங்கன்னா போட தான் அந்த சொல்லுவாங்க நீங்க இதைத்தான் அழகா டிசைட் பண்ணணும். சாதுவா எடுத்துட்டு சாதுவா டச் பண்ணினீங்கன்னா இங்க இருக்கு விஸ்வாஸ் இருக்காது ஐஷா அது நல்லது. அது நீங்க வேண்டாம் இப்பூரா வீட்டுதான் மட்டும் இல்லை. இது இந்த வேண்டி போட்டு காசு தர போறாங்க தானே இல்லை. அப்போ நீங்கள் விஸ்வாசம் இதுவும் கிட்டத்தட்ட ஒரு இதுதான். அதை எடுத்து வச்சுன்னா அது பார்க்க அதுக்கேற்ற மாதிரி தான் தெரிவு செய்து கட்டாயம் ஐஸ்கிரீம் நீங்கள் போட்டே ஐஸ்கிரீம் அது கட்டாயம் ஐஸ்கிரீம் போட்டு தான் நீங்கள் ஃபவுண்டேஷன் போட்டாலும் பவுடர் போட்டாலும் செய்யாலும் ஐஸ்கிரீம் போட்டால் ஆண்டி சரவமாக காக்காது சரி. அதெல்லாம் தப்பான ரைனும் ஆகாது. கட்டாயம் ஐஸ்கிரீம் போட்டுட்டு ஐக்கு எக்ஸ்ட்ரா இருக்காது. ஏன்னா அதுக்குள்ளே சுருக்கம் காய்ச்ச தன்மை வேணும். ஃபவுண்டேஷன் போட்டோம்னா மடிய அதுக்குள்ளே ஃபவுண்டேஷன் போயிடும். நீங்கள் ஐஸ்கிரீம் போட்டிங்கன்னா அந்த தன்மையை இருக்கும். கட்டாயம் எல்லாமே நல்லது. அவங்க கவனிக்காமல் இருக்கிறபடியாக அது காஞ்சுக்கும் சிரமம். ஸ்கின் கலராக இருக்கும். டேமேஜா அவ்வளோ வேணும் போடணும். எப்போதும் நல்ல ஸ்கின் வீட்டில் பப்பாசி பழம் இருக்குது. அப்போ கடவுன்னு போடும். முட்டை இருக்கும். வெள்ளைக்கரு அடிச்சிங்கன்னா மணங்கன ஒன்றும் வராது. வெள்ளைக்கரு எடுத்து அடிக்கணும். அப்போ கடை விடுங்க. தக்காளி பழம் விடுங்க. என்ன மாதாளம்பழம் விடுங்க. முட்டை வெள்ளைக்கரு தனியாக போடலாம். முட்டை வெள்ளைக்கரு தனியாகவும் போடலாம். இல்லைன்னா முட்டை வெள்ளைக்கரோட இது அப்பக்காடு வந்துட்டு அப்பக்காடு வந்து இதை சேர்த்து ரெண்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணால் கல்லிக்காது. ஒரு 15 நிமிஷம் போட்டு ஒரு ஸ்கின் எப்படி குறைச்சிக்கிறாங்க. சூப்பராகிடும். அந்த தேனும் கொஞ்சம் ஒரு பொடி விடும். இல்லைன்னா நீங்கள் தேனை புரி பயன்படலாம். இங்கே சொல்லுவாங்க தேன் பட்டால் தலை நடக்கணும். நாங்கள் ஷாம்பூவே தேன் இல்லைங்க. தேன் நல்லது. முகத்தை அந்த மென்மையாக நல்லது. முட்டை வெள்ளைக்கரோட தேன் விட்டு நீங்கள் போடலாம். நல்லா எதுவும் நீங்கள் முகத்துக்கு எடுக்கிற எதுவும் நீங்கள் கையில் டெஸ்ட் பண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷம் பார்த்துட்டு தான் நீங்கள் ஃபேஸுக்கு எடுப்போம். டைரெக்டாக உடனே ஃபேஸுக்கு எடுக்கக்கூடாது சரியா? இப்போ நான் உங்களுக்கு ஃபுல்லாக வரைக்கும் படிக்கிறேன். ஆன்லைனில் ஒரு 3 நாள் வகுப்பு வைப்பேன். திரும்ப வருவேன். 1 டே ஒர்க் ஷாப் தான் இருப்பேன். பட்ஜெட்டோட பிரைடை நீங்கள் வெளிக்கெடுத்து விடணும் மட்டும் கேட்பேன். நீங்கள் இப்போலாம் பேரும் அதை வெளிக்கெடுத்து விடணும் சரியா? அடுத்த வகுப்புக்கு கட்டாயம். யார் அந்த குறுக்கில்
தொடர்பில் இருக்கிறீங்கன்னு பார்ப்பேன். சரியோ, சில சில விஷயங்களை நான் செய்து கொண்டு போக வேணும் என்று சொன்னால் நீங்கள் கவனமாக உங்களை ஒரு முழுமையான அளவுகளை ஆக்கி வச்சிடும். உங்களுக்கு என்ன அதுக்கு தேவையோ அதுக்கான ஹெல்ப்பு நான் என்னாலான உதவி நான் செய்வேன். எனக்கு என்ன தெரியுதோ அதை உங்களுக்கு சொல்லித்தார். இப்போ நான் நான் ஒரு காசு சம்பாதிக்கணும்னா நான் ஒரு அளவுகளை நிபுணராக இருக்கிறதால நான் உழைக்கிறேன், செய்கிறேன், நானே உழைச்சி எந்த கைக்கு வருதுன்னு. அதே மாதிரி நீங்களும் என்ன மாதிரி ஆகணும் என்று சொன்னால் எனக்கு சில விஷயங்களை திரட்டு. நானும் உங்களுக்கு சில விஷயம் திரட்டலாம்னா நீங்கள் ஒன்றும் கதைக்கிறீங்க. என்ன இருக்குன்னு தானே உங்கள்கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்கும். என்ன அப்போ நீங்கள் கதைச்சா தான் தெரியும், நீங்கள் கேட்டா தான் என்னென்ன இருந்து வேணும் உங்களுக்கு என்னென்ன தேவைன்றதை வேணும். என்ன நெய்லாட்டா சூப்பராக செய்யும். நெக்ஸ்ட் டைமா பிள்ளைங்க டைமை பார்த்துட்டு நானும் செய்கிறேன். பிள்ளை இதை வர என்ன நீங்கள் 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 என்னத்தை விரும்பி என்ன முயற்சி செய்கிறீங்களோ அதுதான் உங்கள்கிட்ட நிறைய விஷயம் இருக்கு. அதை நீங்கள் அதை விட்டு பல போகணும்னு சொன்னால் நீங்கள் கேள்வி விடையல் பாருங்க. இதான் உங்களுக்கு யோசனமாக இருக்கா? எல்லாரும் அடுத்தவரை செய்வீங்க. இப்போ நான் கேட்க போகிறேன், நான் நிற்க போகிறேன், எனக்கு சாரியை கட்டி விடுவோம். ஒரு காலமாக பண்ணீங்க கட்டுவீங்க, கட்டிக்கா. ஓகே பார்ப்போம். இப்போ நீங்கள் உங்களோட முகங்களை செல்ஃபாக நீங்களாக எப்படி செய்ய போறீங்களா நான் பார்க்க போகிறேன். சரியா? ஓகே. அடுத்ததாக தான் செய்யாத போகிறதில்ல எல்லாரும் முகங்களை வேர்க்கிற வெள்ள துடைங்க ஈரத்தை பட்டாலே இந்த துடைக்கிறது இன்றைக்கு தொடர்ந்துறீங்க. இனி மேம்பட்டு கொண்டு போகும்போது உங்களை சுற்றி உள்ளவைக்கு செய்யும். என்ன உங்களுக்கு பேசிட்டு நாளாக என்ன போடப்படுங்களோ அதை ஒயிஸ் ஸ்கின்னுட்டா அதுக்கேற்ற க்ரீம் போடும். ட்ரை இருந்தால் ரைக்கேற்ற போடும். அது கையா அது போட்டால் சேனம் போடும். அப்போ சேனம் போட்டுட்டு கேரளா வந்து போட்டு மேக்கப் போட்டிங்கன்னா அப்படியே தெரியும். தெரியுமா? அது நீங்கள் தேர்வு செய்யணும். ஸ்கின் என்ற அளவுக்கு தேர்வு செய்யணும். இல்லைன்னா ஸ்கின் அந்த டார்க்காக ஒன்று லைட்டாக அதை தேர்வு செய்யணும். இப்போ என்னென்ன அது அந்த லிக்விட் ஃபவுண்டேஷன் தேர்வு செய்யணும். லிக்விட் இல்லாத ஃபவுண்டேஷன் தேர்வு செய்யணும்னா இன்னும் ட்ரையாக காட்டும். உங்களை ஆக வித்தியாசமாக இருக்காது. போட்டு விளம்பரம் இருக்குது ஆக சொல்லுவாங்க. அதுதான் சொல்லுவாங்க. அதுக்காக ஃபுல்லாக வெளியே வர கரப்பாட்டிட்டு அது அது உண்மை. அவங்க சொல்றது தப்பு. எங்கெல்லாம் பிள்ளைகளோடனே தான் அவங்களும் சொல்லுவாங்க. ஒரு வெள்ளை பிள்ளைய நாங்கள் கருப்பாக்கிட்டா என்ன நடக்கும்? அது தப்புங்கள்ல தானே. அப்போ நீங்கள் போடுற பிரைமர்த்தில் கன்சிலர் ஃபவுண்டேஷன் மூணு செலக்ட் பண்ணுறது பிள்ளை. நீங்கள் அப்படி ஆனால் லிக்விட் சம்பந்தமான ஃபவுண்டேஷனை தெரிஞ்சு 44, 42, 40 எல்லாமே இருக்கும். சகலமான சிலருக்கு இல்லை, சிலருக்கு பேர் இருக்கு. அப்போ மூணு மீடியம் டார்க் லைட் மூணு டார்க் கூட அப்படி இடையிட்டு வந்தால் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணும். இந்த ரெண்டும் இந்த ரெண்டு டார்க் அண்ட் மீடியம் எல்லாம் அவ்வளோ தான் மிக்ஸ் பண்ணினீங்கன்னா அது சரியாகும். நீங்கள் போட கை பழகி உங்களுக்கு தெரியும். இதில் டச் பண்ண இவாக்கு இது செட் ஆகுமான்னு அப்படியே தெரியும். அது செட் ஆகுதுன்னா உங்களோட பவுடராக வேணும். உங்களுக்கு பார்க்கறது தெரியும். அப்போ இதை நீங்கள் செட் பண்ண தேவையில்லை. அடுத்த ஃபவுண்டேஷனை பார்க்கலாம். அப்படி அதுக்கு செட் ஆகலைன்னா சேரம் இருக்குதா, சேரமோட ஃபவுண்டேஷனை மிக்ஸ் பண்ணிட்டு போடணும். போட்டிங்களேன்னு சொன்னால் ஓகே. அது கவனமாக இருக்கும். சில பேருக்கு கண் கட்டிக்கிறாங்க. கண் கட்டிக்கிறதுக்கு அந்த ரையா சுருக்கம் இல்லை. அப்போ கட்டாயம் ரைஸ்லேயே போட்டு இங்கே இருக்குது. அதுக்குள்ளே இது வழி இருக்குது. இல்லை கொஞ்சம் காசு கடைக்கு 50,000 ரூபா தேவையில்லை. உங்களுக்கு அவ்வளோ சாமான வேணும் தேவையே இல்லை. பார்க்குறது அது வேணும். நீங்கள் என்றால் நீங்கள் அதற்கு ஒரு 5 மடங்கு 6 மடங்கு கூட நீங்கள் வருமானத்தை தேடி சொல்லுங்கள். சரி, போகிறதும் நல்லது.